கோவையில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி வைக்கப்பட்ட சிலைகள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கரைக்கும் நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஹரிதாஸ். வணக்கம். கோவையில் மொத்தம் எவ்வளவு இடங்கள்ல சிறைகள்லாம் கரைக்கப்படுது? நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன ஹரிதாஸ்? விவரங்களை பதிவு பண்ணலாம். கோவை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் கடந்த 28ஆம் தேதியானது பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடு நடைபெறுது. கிட்டத்தட்ட இந்து அமைப்புகளைச் சேர்ந்த இந்து முன்னணி, விஸ்வ இந்து பரிஷத், அனுமன் சேனா, பாரத் சேனா உட்பட பல்வேறு இந்து அமைப்புகளைச் சேர்ந்தவர்களாலும் நகரின் முக்கிய பகுதிகளில் இந்த விநாயகர் சிலைகளானது வைக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டு வந்தது. கோவை மாவட்டத்தில் குறிப்பாக புறநகர், மாநகர் என 2 பகுதிகளாக 2 கட்டங்களாக பிரிக்கப்பட்டு விநாயகர் சிலைகள் கரைப்பு நிகழ்வானது நடைபெற்றது. கடந்த வெள்ளிக்கிழமை அன்று கோவை புறநகர் பகுதிகளில் மேட்டுப்பாளையம், பொள்ளாச்சி, வால்பாறை, அதே போல சூலூர், பெரியநாயக்கன்பாளையம், மேட்டுப்பாளையம் போன்ற பல்வேறு இடங்களிலும் விநாயகர் சிலைகள் கரைப்பு நிகழ்வு நடைபெற்று முடிந்துவிட்டது. இந்த நிலையில் 5ஆம் நாளான இன்று கோவை மாநகர் மாவட்ட பகுதிக்குட்பட்ட பகுதிகளில் இந்த விநாயகர் சிலைகள் ஆனது கரைப்பு நிகழ்வு நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் அமைந்துள்ள முத்தனன் குளத்தில் இந்த விநாயகர் சிலை கரைப்பு நிகழ்வு தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த விநாயகர் சிலை கரைப்பு நிகழ்வை ஒட்டி கோவை மாநகரில் முக்கிய வீதிகள் வழியாக விநாயகர் சிலைகள் ஊர்வலம் வரக்கூடும் என்றும் பட்சத்தில் கோவை மாநகர போலீசார் சார்பில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இந்த விநாயகர் சிலை கரைப்பு பொதுக்கூட்டத்தில் பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, இந்து மக்கள் கட்சியின் மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் உட்பட பல்வேறு முக்கிய தலைவர்களும் சிறப்புரையாற்றினர். அதனைத் தொடர்ந்து கோவை தெப்பக்குளம் மைதானத்திலிருந்து தொடங்கிய இந்த ஊர்வலமானது நகரின் முக்கிய வீதிகள் வழியாக விநாயகர் சிலைகள் வாகனங்களில் ஏற்றப்பட்டு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு தற்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து நின்று கோவை முத்தனன் குளத்தில் இந்த கரைப்பு நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளது. இந்த முத்தனன் குளத்தை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே கடந்த காலங்களிலும் இங்கேதான் சிலை கரைப்பு நிகழ்வு நடைபெற்றது. இருந்தபோதும் இந்த ஆண்டு கூடுதலாக சிறப்பாக இந்த சிலை கரைப்பிற்காக பிரத்யேகமாக அந்த குளத்தின் ஒரு பகுதி முழுவதுமாக மாற்றப்பட்டு அந்த சிலைகள் கரைப்பிற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மாவட்ட நிர்வாகம் சார்பில் குறிப்பாக கோவை மாநகர காவல்துறை, அதே போல தீயணைப்புத்துறை வீரர்கள், நீச்சல் வீரர்கள் உள்பட பல்வேறு நபர்களையும் இந்த சிலை கரைப்பு நிகழ்வில் ஈடுபடுத்தி அவர்களுக்கு தேவையான பிரத்யேக வசதிகள், பேரிகார்டுகள், அதே போல தடுப்புகள், பொதுமக்கள் பார்வையிடுவதற்காக தனியாக ஒரு இடம் போன்ற பல்வேறு அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டு தற்போது இந்த சிலை கரைப்பு நிகழ்வு நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட தற்போது வரையே கிட்டத்தட்ட சுமார் ஒரு 2000 சிலைகளானது இந்த குளத்தில், அதாவது சிறிய சிலைகள் முதல் பெரிய சிலைகள் வரை கணக்கில் எடுத்துக்கொண்டால் சிறிய சிலைகளை கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட சிலைகள் கரைக்கப்பட்டுள்ளது. அதன் 1 அடி, 2 அடி, 3 அடி, 10 அடி, 12 அடி, தற்போது இந்த அடி கணக்கை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட இன்று ஒரு நாளில் மட்டும் கிட்டத்தட்ட 10,000 சிலைகள் இந்த குளத்தில் கரைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த சிலை கரைப்பு நிகழ்வானது கிட்டத்தட்ட 4-5 மணி நேரங்களுக்கு மேலாக நீடித்தும் நடைபெறும். இருந்தபோதும் எந்தவித பிரச்சனையுமின்றி போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படக்கூடாது, அதே போல பொதுமக்களுக்கு எந்தவித பிரச்சனையும் ஏற்படக்கூடாது என்ற எண்ணத்தில் கோவை மாநகர போலீசார் பல்வேறு முன்னேற்பாடு பணிகளையும் தொடங்கியுள்ளனர். தற்பொழுது இந்த சிலைகள் ஊர்வலமாக வரக்கூடிய இடத்தில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு கூடுதலாக போலீசார் பணியில் அமர்த்தப்பட்டு அந்த போக்குவரத்து பணிகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். இருந்தபோதும் இந்த சிலை கரைப்பு நிகழ்வை பார்வையிடுவதற்காக பொதுமக்கள் கூட்டம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. இருந்தபோதும் பொதுமக்கள் யாரையும் போலீசாரோ அல்லது மற்ற பணியில் ஈடுபட்டுள்ள விநாயகர் சிலை கரைப்பு நிகழ்வில் ஈடுபட்டுள்ள நபர்களோ யாரும் எந்தவித தடங்களும் செய்யக்கூடாது. பொதுமக்கள் அனைவரும் ஏதுவாக ஒரு ஓரத்தில் நின்று கண்டுகளிக்க வேண்டும். அவர்களை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது என்ற அறிவிப்பும் வெளியாகி பொதுமக்களும் இதற்கு ஆதரவு அளித்து தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதிகளில் நின்று இந்த விநாயகர் சிலை கரைப்பு நிகழ்வுகளை பார்வையிட்டு வருகின்றனர். இந்த விநாயகர் சிலை கரைப்பு நிகழ்வானது கிட்டத்தட்ட 4 மணி அளவில் துவங்கியது. தற்பொழுது தொடர்ந்து 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த விநாயகர் சிலை கரைப்பு நடைபெற்று வருகிறது. இருந்தபோதும் இன்னும் பல்வேறு கிட்டத்தட்ட சிறிய சிலைகள் முதல் பெரிய சிலைகள் வரை கணக்கில் எடுத்துக்கொண்டால் ஒன்றன் பின் ஒன்றாக ஊர்வலமாக சிலைகள் கொண்டு வரப்பட்டு வருகிறது. இதில் கூடுதலாக
இன்னொரு விஷயம் என்னவென்றால் பொதுமக்கள் தங்களுடைய இல்லங்களிலும் கடந்த 5 நாட்களாக விநாயகர் சிலைகளை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தனர். அந்த சிலைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக பொதுமக்கள் தங்களுடைய பகுதிகளிலிருந்து இந்த முத்தண்ணன் குளத்தை நோக்கியவாறு எடுத்து வந்த வண்ணமே உள்ளனர். இதனால் இந்த சிலை கரைப்பு என்பது தொடர்ந்து 3 மணி நேரத்திற்கு மேலாக நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தபோதும் பொதுமக்கள் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி சிலைகளை வைத்து பிரதிஷ்டை செய்த இந்து அமைப்பினர்கள் மூலம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர். அதாவது விநாயகர் சிலைகளை உடனடியாக வேகமாக இந்த பகுதிக்கு எடுத்து வர வேண்டும். ஊர்வலத்தில் வரும்போது மெதுவாக வரக்கூடாது. வேகமாக எடுத்து வந்தால்தான் விநாயகர் சிலை கரைப்பு நிகழ்வுகளை எந்தவித பிரச்சனைகளின்றி இடையூறுகளின்றி குறித்த நேரத்தில், அதாவது காவல்துறையினர் ஒரு 10 மணிக்குள்ளாக அனைத்து சிலைகளையும் கரைத்து முடித்துவிட வேண்டும் என்று முன்கூட்டியே திட்டமிட்டுள்ளனர். இருந்தபோதும் தற்பொழுது இந்த ஊர்வலமாக எடுத்து வரப்படும் சிக்கல்கள், அதே போல ஏற்படும் போக்குவரத்து நெரிசல்கள், அதே போல பொதுமக்கள் தங்களுடைய இல்லங்களிலிருந்து கொண்டு வரும் சிலைகள் போன்ற பல்வேறு காரணங்களால் இந்த சிலை கரைப்பு நிகழ்வானது நள்ளிரவு வரை தொடரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தபோதும் காவல்துறையினர் இது குறித்து கூறுகையில், நாங்கள் அனைத்து முன்னேற்பாடு பணிகளையும் மேற்கொண்டு வந்து வருகிறோம். தொடர்ந்து விநாயகர் சிலை கரைப்பு நிகழ்வானது நள்ளிரவு வரை நீடித்தாலும் அதை பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்துள்ளோம். கூடுதலாக காவலர்களும் வரவழைக்க ஏற்பாடு செய்திருக்கின்றோம். தொடர்ந்து இந்த சிலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கரைக்கும் நிகழ்வை நாங்கள் பார்வையிட்டு வருகின்றோம். இந்த விநாயகர் சிலை கரைப்பு நிகழ்வு எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் நிகழக்கூடாது என்பதற்காக பொதுமக்கள் யாரும் உள்ள விநாயகர் சிலைகள் கரைக்கப்படும் இடத்திற்கு நாங்கள் அனுமதி கிடையாது. அவர்களை ஒரு ஓரமாக வெளியில் நின்றவாறே அவர்கள் பார்வையிட்டு செல்ல ஏற்பாடு செய்துள்ளோம். மேலும் இந்த விநாயகர் சிலை கரைப்பு நிகழ்விற்காக நாங்கள் பிரத்யேக ஏற்பாடுகள் செய்துள்ளோம். உணவுகள், அதே போல குடிநீர் போன்ற உட்பட கழிப்பறை போன்ற உட்பட அடிப்படை வசதிகளையும் நாங்கள் இந்த பகுதியில் செய்து வைத்துள்ளோம். எனவே பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை. அதே போல இந்து அமைப்பினரும் எந்தவித அச்சப்படும் தேவை. அனைத்து ஏற்பாடுகளும் தயார் செய்யப்பட்டுள்ளது என்று போலீசாரும் தெரிவித்தனர். மாவட்ட நிர்வாகம் சார்பில் இந்த பகுதிகளை மாநகராட்சி பணியாளர்கள் கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பாகவே தூர்வாரி இந்த பகுதியில் சிலை கரைப்பதற்கு தேவையான தண்ணீரையும் வெளியிலிருந்து கொண்டு வந்து நிரப்பி தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்திருப்பதால் இந்த ஆண்டு விநாயகர் சிலை கரைப்பு நிகழ்வானது எந்தவித பிரச்சனையுமின்றி சுமூகமாக நடைபெற்று வருகிறது. நீங்கள் நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் பெரிய பெரிய அளவிலான விநாயகர் சிலைகளை குளத்தின், அதாவது இதற்காக இந்த விநாயகர் சிலை கரைப்பு நிகழ்வுக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள அந்த தண்ணீரிலிருந்து ஆழமான பகுதிகளுக்கு நீச்சல் வீரர்கள் இழுத்து செல்லக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்து வருகின்றோம். மேலும் கூடுதலாக தீயணைப்பு வீரர்களும் அந்த விநாயகர் சிலைகளை தண்ணீரில் இழுத்து சென்றவாறு உள்ளே ஆழமான பகுதிகளுக்கு இழுத்து சென்று அந்த பகுதிகளில் இந்த விநாயகர் சிலைகளை நீரில் மூழ்கடித்து கரைக்கக்கூடிய பணிகளையும் மேற்கொண்டு வருகின்றோம். மேலும் இந்த கூடுதலாக தீயணைப்புத்துறை வீரர்களுக்கு இந்த மிதவை, அதாவது தண்ணீர் மூழ்காதவாறு மிதக்கக்கூடிய வசதிகளை பொருந்தக்கூடிய பேக்குகள், அதே போல தோள்பட்டையின் கூடிய பைகள் போன்றவையும் வழங்கப்பட்டுள்ளது. இருந்தபோதும் இந்த விநாயகர் சிலை கரைப்பு நிகழ்வில் பொதுமக்களின் கூட்டமானது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. இதனால் காவல்துறையினர் ஒரு பகுதியிலிருந்து பொதுமக்களை பார்த்த பின்னர் அந்த பொதுமக்களை அந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தி வேறொரு பகுதியிலிருந்து மற்ற வரக்கூடிய பொதுமக்களை உள்ள அனுமதிக்கான வேலைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி ஹரிதாஸ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.